ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பார்த்தீங்கன்னா சென்னையிலே இருக்க மிகப்பெரிய மார்க்கெட் காசிமேடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானகரம் மார்க்கெட் தான். எங்கள் வீட்டிலேருந்து வானகரம் மார்க்கெட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இப்படி சண்டேஸில் வந்து நாங்கள் கண்டிப்பாக போவோம். நானும் என் மிஸ்ஸஸும் போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஃபிஷ்ஷு ஏதாவது வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி போகிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபிஷ் மார்க்கெட் என்ட்ரன்ஸ். இவ்வளோ சரியான க்ரௌட். இன்றைக்கி சண்டேன்றனால பயங்கரமான க்ரௌட் இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு போய் நான் போன உடனே பார்த்திங்கன்னா இந்த இடம் மிஷின் இருக்கும். எதுக்குன்னா இந்த மிஷினில் வந்து எங்கே உள்ள வாங்குற வெயிட் எடுத்து வந்து போட்டு பார்க்குறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேன்றதுனால சரியான கூட்டம். மார்னிங் ஒரு 10 o'clock இந்த டைமில் தான் நாங்கள் போனோம். நண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிட்ட நண்டோட ரேட் இருந்துச்சு இன்றைக்கி. அப்புறம் எறா பார்த்திங்கன்னா 250 வரைக்கும் எறா இருந்துச்சு. அப்புறம் கூட்டம் வந்து கட்டுக்கிடங்காத அளவுக்கு உள்ள கூட்டம் பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் அந்த நண்டு மீன் எறான்னு எல்லாம் பயங்கரம் மாறி வாங்க ரெடியாக இருந்தாங்க. அப்போ நானும் போயிட்டு என் மிஸ்ஸஸும் நானும் அவளும் போனேன். உள்ளே போனால் பயங்கரமான கூட்டம் முடியல. நாங்கள் போன நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதான் இந்த 2 பிளாக் இருக்கும். செகண்ட் பிளாக்கு நாங்கள் வந்து சங்கரா வந்து 200க்கு வாங்கினோம். சங்கரா 200க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எறா வந்து 250க்கும் வாங்கினோம். அதை வாங்கிட்டு வெளியில் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். வெளியிலையும் வர முடியல. வெளியில் வந்து ஏன்னா எப்பயுமே வெளியில் வந்தவொடனே அங்கே ஸ்கேல் இருக்கும், வெயிட் ஸ்கேல் மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்து நாங்கள் அதை செக் பண்ணுவோம். எப்பயுமே எவ்ரி டைம் இன்றைக்கி வாங்கின என்ன வாங்கியிருக்கோன்றதை வெயிட் ஸ்கேல் மிஷினில் வச்சு செக் பண்ணுவோம். வெயிட் வந்து செக் பண்ணுவோம். 1 kg வந்து அந்த வெயிட் இருந்துச்சு கரெக்டாக. வாங்கி முடிச்சுட்டு வெளியே வரோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி அப்புறம் வந்து எல்லாமே வந்து சேல்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. கத்தி வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸான கத்திலாம் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து கத்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டியான கத்திலாம் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஏரியாவில் வந்து கத்திஸ்லாம் பார்க்க முடியும். அப்புறம் வந்து பசங்களுக்கு தேவையான விளையாடுற பொருட்கள்லாம் வாங்க முடியும். இங்கே பசங்க யூஸ் பண்ணுற விளையாடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து பயங்கரமாக அதனால் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து அங்கேருந்து கிளம்பி போய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி வந்து இங்கே நிறைய காய்கறி கடைகள் நிறைய இருக்கும். மீன்ஸ் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் ஜென்ரலான வாங்குகிற இடத்த விட இந்த இடத்துல வந்து காய்கறி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோ தக்காளி பார்த்திங்கன்னா இங்கே 100 ரூபா தான். நீங்கள் வந்து பெரிய சந்தை மாதிரி போடுவாங்க. எவ்ரி சண்டே வந்து சந்தை மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்பயுமே எவ்ரி சண்டேயில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமான காய்கறிகளும் இங்கே வாங்க முடியும். நீங்கள் யாரெல்லாம் வானகரனை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க வர சொல்லவே காயும் பிளான் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், எக்கனாமியாகவும் இருக்கும். இந்த ஹோம் டெலிவரிலாம் ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது வாரத்தில் ஒரு நாள் வந்து வெளியில் வந்து எக்கேஷனாக வெளியில் வந்தால் மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து இது பண்ண மாதிரியும் இருக்கும். வாங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என் வீடியோவை பாருங்கள். என்னோடய சுரேஷ் வ்ளாக். நான் வந்து ரெகுலராக வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.